பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவரே என்று சொல்லும் பொழுது, அந்த அவரே என்று சொல்லும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. யாரை குறிக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பாருங்க, பேதுரு அவ்வளவு துல்லியமாக அவர் சொல்லுகிறாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்படின்னா அது கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அல்லேலூயா. அது கட்டளையிடப்பட்ட நாமம். இயேசு என்கிற நாமம் இந்த பூமியிலே மனுஷர்களுக்காக, அந்த மனுஷர்களை மீட்கும்படியாக, அந்த மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அதைத்தான் அவர் சொல்றாரு, அவராலே அன்றி. அல்லேலூயா. அவராலே அன்றி. அவர் அப்போ இயேசு கூட இருக்கும் பொழுது அவர் மறுதளித்தார். பேதுரு யாரை மறுதளித்தாரு? இயேசு மறுதளித்தாரா இல்லையா? மறுதளித்தாரு. ஆனா உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை அவர் கண்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறாரு, அவராலே அன்றி. அல்லேலூயா. அப்போ நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த வேதத்திலிருந்து நாம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. மனிதர்களுக்கு ஏராளமான ரட்சிப்பு தேவைப்படுகிறது. பல காரியங்களிலே ரட்சிப்பு தேவைப்படுகிறது. பல காரியங்களிலே விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. பவுல் கூட ரட்சிக்கப்படல, ஆனா அந்த தேவனை தான் அவர் ஆராதித்து வந்தார். ஆனா அந்த தேவனை அறிய முடியாதபடி அவர் கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அவர் தமஸ்குக்கு போற வழியிலே சவுலாய் இருந்த சவுலை தேவன் சந்தித்து பவுலாய் அவர் மாற்றினார். அதற்கு பிற்பாடு அவர் எழுதுகிறார். பாருங்க என்ன எழுதுகிறாரு. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. பாருங்க, 2 தீமோத்தேயு 1:12 எடுங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இது நிமித்தம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். பாடுகள் மட்டும் சொல்லல, பாடுகளையும் அப்படின்னா நிறைய 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 உங்களுக்கு தெரியும், பன்மையில சொல்லப்பட்டு இருக்கிறது. பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. பவுல் அறிந்து விட்டார். முதல்ல அறிந்து கொள்ளவில்லை. என்ன அறிந்து கொள்ளவில்லை? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனதில் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது, ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது, மனதிலே சஞ்சலங்கள் இருக்கிறது, தவிப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, மனதிலே வேதனை இருக்கிறது. பல காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்தில் திறந்து வெளியே சொல்ல முடியாதபடி
வேதனைகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் சொல்றாரு, இது நிமித்தம் நான் பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன் என்றா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவர் எவ்வளவு பெரியவர். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்றாரு இல்லையா, உயிரோடு எழுந்த இயேசு சொல்லுகிறார் இல்லையா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். யார் அவரு? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் சொல்லுகிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். கொலோசியர் நிருபம் சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. என்னவா இருக்குது? மனுஷனாய் வந்த இயேசுவிடத்திலே தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் வாசமாயிருக்கிறதா. அது மாத்திரமல்ல, அப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளானாலும் காணப்படாதவைகளானாலும் சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த உலகம் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. பாருங்க, மோசேனுடைய பணிவிடைக்காரன் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இருந்தான், யோசுவா. அந்த யோசுவா ஆண்டவர் அவனை எப்படி ஆற்றி தேற்றுகிறார் பாத்தீங்கன்னா, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் யாரு கூட இருந்தது போல உன்னோடு, யாரு கூட இருந்தது போல இருப்பேன்? மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அவர் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. தேவன் வந்து யோசுவாவிடத்துல சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மோசே வந்து பெரிய ஊழியக்காரர், அவர்கிட்ட வந்து ஒரு பணிவிடையா இருந்தாரு, சாதாரண ஒரு பணிவிடை செய்கிறவரா இருந்தாரு. அப்போ அப்படிப்பட்ட யோசுவாவை தேவன் ஆற்றி தேற்ற வேண்டியது இருக்கிறது. என்ன தேற்றுகிறாரு? நான் மோசே கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. 3 தடவை சொல்றாரு. யோசுவா 1ல மட்டுமே 3 தடவை சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ அவர் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, தன்னை குறித்து வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் அவர் வெளிப்படுத்துகிறாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது நான் தான் என்பதை நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அநேகம் தடவை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேகம் தடவை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவர். அத அனுபவிக்கிறான். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்? 31 ராஜாக்களை வெற்றி பெறுகிறான். 31 ராஜாக்களை வெற்றி பெற்றுட்டு சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, அப்படின்னா கர்த்தரை மாத்திரம்தான் சேவிப்போம். அல்லேலூயா. அறிந்து உணர்ந்து அவன் உணர்வடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அவர் சொன்ன காரியங்களை செய்து முடித்ததினாலே அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தரையே சேவிப்போம்னா கர்த்தரை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டோம், அவர்தான் சேவிப்போம், அவருக்கு தான் கீழ்ப்படிவோம், அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை தான் நாங்க செய்வோம். எப்படின்னா முழுவதும் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்கள். எப்படி ஒப்பு கொடுக்கிறார்கள்? அவரை குறித்து அறிந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவரை குறித்து என்ன பண்ணிட்டாங்க? அறிந்து விட்டார்கள். அறிந்து விட்டதனால அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள்.
பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அது மாத்திரமல்ல பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றா அவரை பற்றி அறிந்தவர்கள் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ நாம கூட இன்னும் நிறைய காரியங்கள் நம்முடைய தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. மரியாள் சொல்லுகிறார் இல்லையா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு நிந்தை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அப்போ இது ஒரு அடிமை என்பன்னா நாம நம்மை தேவனை குறித்து அறிந்து, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து முழுவதுமாய் புரிந்து அவரிடத்திலே நம்மை சரணாகதி அடைவது, அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்பது, ஒரு அடிமையை போல விரும்பி மனம் உவந்து ஒரு அடிமையை போல நாம் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கென்று வாழ்வது. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நாம அவருக்கென்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதும்போது பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்க, ஒரு காரியத்தை எப்படி எழுதுகிறாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல எப்படி எழுதுறாரு பாருங்க. ரோமர் 6:16, 17, 18 இருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. இல்ல நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க படிங்க, வேகமா எடுத்தீங்கன்னா நீங்க படிங்க. அவர் சொல்றாரு, தேவனுக்கேற்ற வாழ்வுன்னு அது ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிறது என்னன்னா 16வது வசனத்துல, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அல்லேலூயா. அப்போ இது வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். இது போட்டது ஏன் அப்ப நீங்க அல்லேலூயா ஏன் அப்ப நீங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எதற்கு அடிமைகளாகும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், யோசுவாவை சொன்னேன், பேதுருவை சொன்னேன், மரியாளை சொன்னேன். ஹல்லேலூயா. பவுலையும் சொன்னேன். அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? அவரே ஹல்லேலூயா, அவரே, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பவுலும் ஒன்னு சொல்றாரு, யோசுவாவும் ஒன்னு சொல்றாரு, பேதுருவும் ஒன்னு சொல்றாரு, மரியாளும் ஒன்று சொல்லுகிறார். அவரை அறிந்து அவரையே சேவிப்போம், அவரையே விசுவாசிப்போம், அவருக்கு அடிமைகளாயிருப்போம் என்று அவர்கள் என்ன பண்றாங்க? இவ்வளவுபடி தங்களை தேவனுக்கென்று தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றார், எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அதுக்காக வரல, நம்ம தேவனை ஆராதிக்கும்படி நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ பவுல் என்ன எழுதுகிறாரு? நீங்கள் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அப்போ நாம தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்து தேவனுக்கென்று வாழும்படி நாம நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன் ஒப்பு கொடுத்திருக்கோம்னா, பாவத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பாவம் இந்த உலகத்திலே பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவத்தை ஏன் நிறைய பேர் விரும்பி செய்யறாங்க? பாவம் ஏன் விரும்பி செய்யறாங்க? பாவம் மனிதனை ஈர்க்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கிறது. பாவம் என்கிற ஒரு சுபாவம் அவனுக்கு இருக்கிறது, மனிதனுக்குள்ள இருக்கிறது. விழுந்து போன மனிதன், ஆதாமிலிருந்து எல்லாரும் பிறந்தோம். அந்த ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டதினாலே, பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததினாலே, அந்த சுபாவம் நமக்குள்ள இருப்பதனாலே, அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறதுனாலே அந்த பாவம் நம்மை இழுக்கிறது. அவர் சொல்றார் இல்லையா, பாவம் என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா. பாவம் என்னை வஞ்சித்ததுன்றாரு. ஏவாளு வஞ்சிக்கப்பட்டால் என்று பவுல் எழுதுகிறாரு. வஞ்சிக்கிறது, மனுஷனை இழுக்கிறது. அவனுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கிறது. அந்த பாவத்துல இன்பம் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. இருக்குதுங்க. ஏன் அதை செய்யறாங்க? ஏன் அதை விரும்புறாங்க? ஏன் அதை நாடுகிறார்கள்? ஏன் அதை தேடுகிறார்கள்? பாவத்தில் இன்பம் இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தில் இன்பம் இல்லாம இல்லை. அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பாவ இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்தா எதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். சரி, அந்த பாவம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அனுபவிக்கிற அந்த பாவம் எப்படிப்பட்ட இன்பம்? அது எப்படிப்பட்ட இன்பமா இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அந்த இன்பத்திலே உப்பு சப்பு இல்லாத இன்பம் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் நாம் அனுபவிக்கும்படி நமக்கு சம்பூரணமாய் தருகிறார். நம்ம சரீரத்தில் கூட அனுபவிக்கும்படி சில காரியங்களை சம்பூரணமாய் அவர் தருகிறார். ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது நம்முடைய நாக்கு அந்த சுவையை அனுபவிக்கிறது. நாமும் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? இருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. நாம் அனுபவிக்கும்படி சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல எழுதுகிறாரு, 1 தீமோத்தேயுவில் எழுதுகிறார், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த பூமியிலே இந்த மாம்சத்துல வாழும் பொழுது, இந்த மாம்சத்தின் ஆசாபாசங்களை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது அதை நியாயமான முறையிலே, தேவன் விரும்புகிற முறையிலே நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கென்று வாழ்ந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இன்பங்களை நியாயமான முறையிலே, தேவனுக்கு பிரியமான முறையிலே நாம் அனுபவிக்கும்படி அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல நாம மகிழும் போது தேவனும் அதிலே மகிழுகிறார். அது நியாயமான முறையில் அனுபவிக்கும் பொழுது, அது நியாயமற்ற விதத்திலே, தேவனுக்கு பிரியமில்லாத விதத்திலே, பாவத்துக்கு அடிமைகளாயிருந்து பாவ காரியத்தை நாம செய்யும் பொழுது தேவன் அதை விரும்பவில்லை, தேவன் அதை வெறுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல பார்க்கிறோம். பாவத்துக்கு அடிமைகளாயிருந்து அதற்கு தங்களை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்து அடிமைகளாயிருந்து
தேவனை அறியாதபடி தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு அதை அனுபவிக்கும் பொழுது அந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு உப்பு சப்பு இல்லாத இன்பங்களாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. உப்பு சப்பு இல்லை, ஆனா அவர்கள் அதை நாடி தேடுகிறார்கள், விரும்புகிறார்கள், அதுக்காக ஓடுகிறார்கள், தங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறார்கள், தங்களுடைய பணங்களை எல்லாம் அதற்கு அவர்கள் செலவழிக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால என்ன, ஒரு கட்டத்தில் அவர்கள் அதிலே அவங்களுடைய இருதயம் தொய்ந்து போகிற இருதயமாய் இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். முட்டையினுடைய வெள்ளைக்கருவை நீங்க சாப்பிடுவீங்களா? தனியா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? தனியா சாப்பிடுவீங்களா? மஞ்சக்கருவோடு சேர்த்து தான் நீங்க சாப்பிடுவீங்க, இல்லையா? உண்டா இல்லையா? அப்பதான் அது சுவை இருக்கும். நீங்க அந்த முட்டையினுடைய மஞ்சக்கருவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வெள்ளைக்கருவுல சுவை இருக்காது. ஆனா நான் சாப்பிடுறேன். அல்லேலூயா. ஏன் சாப்பிடுறேன்னா, அது சாப்பிட்டுட்டா, காலையில சாப்பிட்டுட்டா ஒரு 3 முட்டை சாப்பிட்டுட்டா சுகர் ஏறாது. அல்லேலூயா. அது மத்தியானம் 12 மணி வரைக்கும் தாங்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு பசிக்கவும் பசிக்காது, சர்க்கரை ஏறாது, அதிகமா ஏறாது. அதை வச்சு 12 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் ஓட்டிடுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் சாப்பிடுறது, ஒரு டீ சாப்பிடுறது, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடு. அப்ப சரீரத்தை காப்பாற்றுவதற்காக, சரீரத்திலே அந்த சர்க்கரை வியாதி என்னை ஆளுகை செய்யாமல் இருக்கும்படி அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவை நான் சாப்பிடுறேன். அதுல எனக்கு எந்த சுவையும் இல்லை, அதுல ஒரு உப்பு இல்லை, ஒரு சப்பு இல்லை. ஆனால் நான் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படி, என் சரீரத்தை காப்பாற்றும்படி நான் அதை அதை என்ன பண்றேன், கடைபிடிக்கிறேன். அதுல ஒரு உப்பு சப்பு இல்லை. பாவ வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த இன்பங்களை நாடி தேடி அலைந்து ஓடுகிற அந்த தேவனை அறியாத பாவத்துக்கு தங்களை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்து அவர்கள் அதற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்களும் அந்த உப்பு சப்பு இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நாம தேவனுக்கென்று வாழும்படி, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழும்படி, அதே சமயத்திலே அந்த இன்பத்தை அந்த முட்டை கருவும் முட்டையில இருக்கிற மஞ்சள் கருவோடு, அதுதான் தேவன் நாம் அனுபவிக்கும்படி நியாயமாய் கொடுத்திருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிறது. அது அல்லேலூயா. அப்படி ஒரு சுவையுள்ள வாழ்க்கை வாழும்படி நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு கூட, நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, அந்த இன்பங்கள், நியாயமான இன்பங்கள் அவர் கொடுத்தத நாம அனுபவிக்கும் பொழுது, அது உப்பு சப்பு இல்லாதது இல்ல, அது தேவனே கொடுத்தத தேவன் விரும்புகிற விதத்தில் அனுபவிக்கும் போது அது நமக்கு இன்பத்தை, நியாயமான இன்பங்களை அது கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதனாலதான் அவர் சொல்றாரு, கீழ்ப்படி, எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் ராஜாவுக்கு சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? சவுலே, அமலேக்கியர்களை நீ அழித்து போட வேண்டும், அவனை விடக்கூடாது, அமலேக்கியனை விடாத, வானத்தின் கீழே அந்த சந்ததி இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாம் அழித்து போட வேண்டும், அவர்கள் மிருகங்களையும் அழித்து போட வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறாரு. அவர் வனாந்தரத்திலே தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்களுக்கு எதிர்த்தான் தேவனுடைய ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது அமலேக்கின் எதிர்த்தான், அவர்களை எதிர்த்தான். அது அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இப்ப சவுலை கொண்டு அந்த அமலேக்கிய ராஜாவையும் அந்த ஜனங்களையும் அந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளையும் என்ன சொல்றாரு? அழிக்க சொல்றாரு. அல்லேலூயா.
ஆனா சவுல் ராஜா என்ன பண்றான், போர்ல ஜெயம் எடுக்கிறான். ஜெயம் எடுத்து அமலேக்கனை உயிரோட வச்சிடறான், அந்த ராஜாவை உயிரோட வச்சிடறான். முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் என்ன பண்றான், முதல் தரமானது பார்த்தோன்னே தெரியுது. அந்த ஆடு புசு புசுன்னு இருக்குது, அந்த மாடு புசு புசுன்னு இருக்குது, திடகாத்திரமா இருக்குது. அவைகளெல்லாம் என்ன பண்றான், தனக்கென்று வைத்து கொண்டு ரொம்ப சுமாரா இருக்கிற ஆடுகளை மட்டும் அழிக்கிறான். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு இருமனம் இருக்குது. என்ன மனம் இருக்குது? இருமனம் உள்ளவராய் இருக்கிறான். அவன் தேவனிடத்துல எதையுமே பெற முடியாது. இருமனம் உள்ளவன் என்ன பண்ண முடியாது, எனக்கு பூமியும் வேணும் பரலோகமும் வேணும், நான் ஆத்துலயும் கால் வைப்பேன் சேத்துலயும் கால் வைப்பேன். விசுவாசம் இல்ல அது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதனால என்ன வருது, தேவனற்ற ஒரு மனிதன், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்த மனிதன், தேவனுக்கு பிரியமில்லாதபடி அந்த நிலையற்ற இன்பங்களை அனுபவிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 28:45 எடுத்து படிங்க. அவனுடைய இருதய தேவன் அவனோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது தேவன் அவனோடு கூட இருக்க மாட்டார். 1 சாமுவேல் 28:45 எடுங்க. 28:45 4:5 சாரி 4:5 1 சாமுவேல் 28:4-5 பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் கூடி வந்து என்ன பண்ணானா, பெலிஸ்தருடைய பாளையத்தை கண்ட பொழுது பயம். ஏன் பயப்படுறான்? பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட பொழுது பயந்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பெலிஸ்தர்களை பலமுறை ஜெயித்திருக்கிறான் அவன். ஆனா இன்னைக்கு தேவன் அவனோடு கூட இல்லை, சவுலோடு கூட தேவன் இல்லை. அவர் சொல்றாரு, எதிரினுடைய கண் முன்னே நீ பதறாதே. சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அல்லேலூயா. யார் சொல்றா? தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நீர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, உம்மை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? உம்மை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் பாவம் செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய முடியாது, முழு இருதயத்தோடு நான் அவருடைய சித்தத்தை செய்கிறேன். நான் தான் சொல்ல, அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்ல முடியும், அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துல 28:5 1 சாமுவேல் 28:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் பெலிஸ்தரினுடைய பாளையத்தை கண்டபோது, அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வரி படிங்க, அவனுடைய இருதயம் மிகவும்
தத்தளித்தது. அல்லேலூயா. பயந்த வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது பயம் வேதனை உள்ளது. அல்லேலூயா. இந்த பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இருக்குமாயில், இந்த பயம் இருதயம் தத்தளிக்கும் பொழுது, மனுஷன் பயப்படும் பொழுது அவனுடைய இருதயம் தத்தளிக்கிறது. நீங்க எல்லாருக்கும் தெரியும், தண்ணியில் இருக்கிற மீனை எடுத்து வெளியில போட்டீங்கன்னா என்ன ஆகுது? தத்தளிக்குது, துடிக்குது, தண்ணீருக்காக துடிக்குது. அப்படியாய் தேவனற்ற மனிதன் தேவனோடு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னை விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆனா நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்ததனால, இந்த பூமியில் உள்ள ஐஸ்வர்யங்களை பார்த்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, அவன் பெலிஸ்தனுடைய பாளையத்தை கண்டபோது அவன் பயந்தான். அவனுடைய இருதயம் மிகவும் அப்படியே தத்தளிக்குது. அல்லேலூயா. பயம் வேதனை உள்ளதாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. பாவமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, எப்பவுமே ஒரு தத்தளிப்பு இருக்கும், எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 65 வயது அவருக்கு இருக்கும். அவருடைய பையனுக்கு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு அடிபட்டது. அவர் சொல்லுகிறார் என்னிடத்துல, நான் அன்னைக்கு அந்த பாவத்தை பண்ணேன், நான் அன்னைக்கு கடினமா இருந்தேன், முரட்டாட்டமா இருந்தேன், இது நிமித்தம் என்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிருக்குமோ என்று அவர் பயப்படுகிறார். இருதயம் கலங்குகிறது. தன்னுடைய மகனுக்கு அடிபட்டவுடன் அவருடைய இருதயம் கலங்கி 20 வருடம் 25 வருடங்களுக்கு முன்பாக செய்த முரட்டாட்டமான, மிகவும் கோபமாய் செய்த பல காரியங்களை அவர் நினைவு கூர்ந்து அவருடைய இருதயம் தத்தளிக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தினால இருதயம் ஒரு கட்டத்தில் தத்தளிக்கும், பயம் வேதனை உள்ளது. தேவன் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டால் நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். கடந்த கால பாவங்களில் இருந்து, கடந்த கால சாபங்களில் இருந்து, கடந்த கால ரோகங்களில் இருந்து, கடந்த கால தரித்திரத்தில் இருந்து, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்படக்கூடிய ஒரே நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமம் தலைமுறை சாபங்களை எல்லாம் நீக்குகிறது. ஒரு இடத்துல தேவன் சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் கையில கொடுத்தேன். அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரம் உன்கிட்ட இருக்குது. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து உன்னை யாரெல்லாம் சஞ்சலப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை துக்கப்படுத்தினார்களோ அவர்கள் கையில கொடுத்தேன். அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறாரு? நாம பாவிகளா இருந்தோம், நாமளும் தேவனுக்கு சத்துருவா இருந்தோம், நாமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்தான் என்னுடைய தேவன் என்று அறிக்கையிட்டு நான் இப்ப என்ன பண்றேன், அவருக்கு என்று வாழும் பொழுது நம்மை அப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவராலே என்று ரட்சிப்பு என்பது உன்னுடைய கடந்த காலத்தை முழுவதும் எரேஸ் பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. அப்படி பண்ணப்பட்ட விசுவாசத்தை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட நான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. குற்ற உணர்வு இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்ல. நான் பாவியா இருந்தேன், தேவனுக்கு சத்துருவா இருந்தேன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா ஒரு பிரசங்கத்தின் மூலமாக இந்த கர்த்தரை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு இப்ப அந்த குற்ற உணர்வு இல்ல, என்னுடைய பாவ வாழ்க்கை அவர் அழித்து விட்டார், அது முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தம் பாவங்களை எல்லாம், என் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து இருக்கிறதுனால இன்னைக்கு தைரியமா நின்று என்ன பண்றேன், அவருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு என்பது அவ்வளவு மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, இத பவுல் தான், யோபு தான் சொல்றாரு, முட்டையினுடைய வெள்ளைக்கருவிலே சுவை இருக்குமோ.
அல்லேலூயா. இருக்காது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு என்னை அறிந்திருக்கிறார்கள். அவங்க அவர் சொல்றாரு, ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, என்னை குறித்து அவன் தன்னுடைய சந்ததிக்கு அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை அறிந்திருக்கிறான். தேவன் அவனை அறிந்திருக்கிறார், அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். சொல்றாரு, என் சந்ததிக்கு, அவனுடைய சந்ததிக்கு என்னை பற்றி அறிவிப்பான். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறாரு, நாமும் அறிந்திருக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அப்படி அறிந்தவர்களுடைய பரிசுத்தமான வாழ்வு, தேவனை அறிந்தவர்களுடைய பரிசுத்தமான வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கிறது? சங்கீதம் 102, சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சரி, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்படி ஆராதனை செய்யணுமா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள மனமகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. இது மனமகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு. இந்த ஓய்வு நாள், இந்த வாரத்தினுடைய முதலாம் நாள் மன மகிழ்ச்சியின் நாள். எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோட வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நினைத்து ஆராதிப்பது, துதிப்பது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது, அதை மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சே, கோயிலுக்கு போகணுமே, ஆலயத்துக்கு போகணுமே, வரலன்னா போதகர் ஏன் வரலன்னு கேட்பாரு. அல்லேலூயா. லேட் ஆயிடுச்சேன்னு பயம், லேட்டா வர்றதுக்கு ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறோம். அப்போ இப்படி நம்ம கடனே என்று நாம வரவில்லை, மன மகிழ்ச்சியோட. அல்லேலூயா. வேதம் சொல்ற மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். அதான் சொல்றாரு பாருங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி வருவாங்களாம்? வீட்டில இருந்து வெளியில காலை எடுத்து வச்சவனே ஆடல் பாடல் கொண்டாட்டம் சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு மகிழ்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்களாம். அல்லேலூயா. ஏன்னா அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய கண்கள் அந்த ஆலயத்தின் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்க ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை சந்திக்க போகிறோம், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க போறோம், அவருடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு சந்தோஷத்தோட அவர் அங்கு இருக்கிறார் என்ப ஒரு பெரிய உணர்வோடு அவர்கள் அங்கு வருவார்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அங்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, அவர் என்ன சொன்ன, மரியாள் சொல்லுகிறார் இல்லையா, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது. மரியாள் சொல்லுகிறார், தேவதூதனை பேசுகிறான். தேவதூதன் பேசினதுக்கு அப்புறம் அவள் சொல்லுகிறாள், மரியாள் சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க,
பாவ இன்பங்கள் கூட கலிகுற வைக்கிறது. பாவ இன்பங்கள் கலிகுறுகிறதுனாலதான் அவங்க அந்த இன்பங்களை நாடி தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், அதற்கு பின்னாடி ஓடுகிறார்கள். ஆனா அதை விட்டு விலகி இந்த சிருஷ்டி கர்த்தா, இந்த ஆத்மாவை சிருஷ்டித்த கர்த்தாவோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, மனமும் வந்து துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது, முழங்காலில் நின்று அவரை ஆராதிக்கும் பொழுது, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனுக்குள் களி கூறுகிறது என்று சொல்லும் பொழுது, அந்த இன்பங்களுக்கு ஈடான இன்பங்கள் வேறு எதிலையுமே இல்லை. அல்லேலூயா. அவரோடு இடைபடுவது, ஐக்கியம் கொள்வது, அவரை உணர்வது, அவரை ஸ்தோத்தரிப்பது. 1000 பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்குது, 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கு இருக்குது, பூமியில ஒவ்வொருடைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே இல்ல, நான் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய கர்த்தரை நான் ஆராதிப்பேன், இந்த நேரத்தில் நான் கர்த்தருக்கு நான் துதிப்பேன், இந்த நேரத்தில் நான் அவரோடு கூட பேசுவேன், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவேன் என்பது சொல்லும் பொழுது எல்லா இன்பங்களை காட்டிலும் அந்த இன்பங்கள் மேலாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷியா இருந்தாலும் சரி, எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுகிறோமோ ஒரு கட்டத்தில் அதை பார்த்தா பயம் வரும். வயசாயிடுச்சு, நான் இதை சாப்பிட்டா எனக்கு செமிக்குமா, பயம் வருமா வராதா? வரும். ஆசையா சாப்பிட்டது, ஆசையாய் செய்த காரியங்கள் பயத்தை கொண்டு வரும். ஆனால் சிருஷ்டி கர்த்தாவை எந்த நிலைமையில இருந்தாலும் ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம பழகணும், அதைத்தான் நாம விரும்பணும், அதைத்தான் நாம நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பாடு வைக்கும்போது வேணாம் போதுன்றீங்க? என்ன பயம், இதுக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆகுது, மூச்சு முட்டுது. ஹல்லேலூயா. அப்போ ஆனா என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனுக்குள் களி கூறுதுன்னா, நீ மரண தருவாயில கூட, கடைசி மூச்சு விடும்போது கூட, எந்த நிலையில இருந்தாலும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்றார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். யார்கிட்ட கற்றுக்கொண்டாரு? கிறிஸ்துவனிடத்துல கற்றுக்கொண்டார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்துல கற்றுக்கொண்டார். ஏன் உப்பு சப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகின்றவரு இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அப்படியாக அவருடைய வாழ்க்கை மாறி போனது. அவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் 12:1 எடுங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1 எப்படி எழுதுறாரு பாருங்க. பவுல் எழுதுறாரு பாருங்க, எப்படி எழுதுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி எழுதுறாரு பாருங்க. நீங்கள் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கென்று பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. இந்த புத்தி உள்ள ஆராதனையினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அருமையான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 4:8 பாருங்க. லூக்கா 4:8 இயேசு பிசாசு கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. ஆராதனை செய்வாயாக. அப்போ என்னையா இது? இந்த பூமியில தேவன் இல்லாம நான் வாழ முடியாதா? ஏன் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோட நான் ஆராதனை செய்யணும்? என் ஆத்துமா ஏன் தேவனை மகிமைப்படுத்தணும்? என் ஆவி ஏன் தேவனுக்குள் களி கூற வேண்டும்? அல்லேலூயா. மோசே எழுதுறார் இல்லையா, இந்த உலகத்துல நீங்கள் கேள்விப்படுகிற எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? பிசாசினுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. 41:10 என்ன சொல்றாரு பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது? பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இருக்கு. இந்த உலகத்திலே மோசமான காரியங்கள் இருக்கிறது. மோசமான மனிதர்கள் மூலமாக, மோசமான சூழ்நிலைகள் மூலமாக இவ்வளவு இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறான், அந்தி சந்தி மதிய வேளை நான் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தினுடைய ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்றாரு. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. அப்படி துதிக்கும் பொழுது, அப்படி ஆராதிக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம இது நிலைவரப்படும். அந்தி சந்தி மதிய வேளை எப்போதும் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறது, எப்போதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது, எப்போதும் அவரை குறித்து உணர்வுள்ள இருதயத்தோடு நான் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் தானியேல் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா அவன் வழக்கம் போல மாடியிலே தன்னுடைய பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளைக்கு அவன் பயப்படல. அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்பட்டு தினமும் 3 வேளை ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அவனுக்கு ஒரு அனந்த ஞானத்தை கொடுத்து இந்த பூமியில யாருக்கும் கொடுக்காதபடி அவனுக்கு ஒரு தரிசனத்துக்கு விடுதலை கொடுக்கும்படி அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்தி சந்தி மதிய வேளை 3 வேளை வழக்கம் போல ஜெபிக்கும் பொழுது, மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, கடனே என்று அல்ல, மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது உன்னை ஒருவனும் தொட முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்னோட போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பேரை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே முடியல, எனக்கு எதிராக இருந்தவர்களை. அல்லேலூயா. அதான் கர்த்தர். கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமென். அதெல்லாம் நீ பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாத காரியங்களை காணாத உலகத்திலிருந்து, கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்திலே காணாத உலகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் நம்முடைய கர்த்தர். பாருங்க, ஒரு தரித்திரன் லாசரு மரித்து போகிறான். தரித்திரன் லாசரு மரித்து போகிறான். வாழ்க்கையில அப்படிப்பட்ட போராட்டத்தை அனுபவிச்சு வாழ்ந்தவன் ஐஸ்வர்யமான மரித்து போகிறான். ஐஸ்வர்யமான மரித்து போகிறான். அந்த தரித்திரன் லாசரு மரித்து போகிறான். அவனை கொண்டு தேவ தூதர்கள் அவனை கொண்டு வந்து ஆபிரகாமுடைய மடியில வைக்கிறார்கள். அல்லேலூயா. காணாத உலகத்திலிருந்து, காணப்படாத உலகத்திலிருந்து காணப்படுகிற உலகத்திலே வந்து மரித்த லாசருடைய அவனை கொண்டு போய் ஆபிரகாம் இடத்துல விடுகிறார்கள். அல்லேலூயா. அதான் சொல்ற, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவன் கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்கல. தரித்திர லாசரு ஏதாவது கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிச்சானா? ஒன்னும் அனுபவிக்கல. ஆனா அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா.
அவன் எங்க கொண்டு போகப்பட்டான்? மரித்த உடனே யாரா பார்க்க முடியுமா? யாரா பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரா பார்த்திருக்கீங்களா? இது பார்க்கக்கூடிய காரியமா? காணப்படுகிறவில்லை அல்ல, காணப்படாதவில்லை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அதுதான் இந்த பாவத்துக்கு விலகி, பாவத்தை வெறுத்து, நீதியில பிரியப்பட்டு ஜீவனுள்ள தேவன். ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, இப்ப நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களா? ஆமாயா, இப்பதான் ஏத்துக்கிட்டோம். 10 வருஷமா நாங்க இந்த கர்த்தரை ஏத்துக்கிட்டோம் ஐயா. எப்படிம்மா, எதுமா உங்களை இந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைத்தது? அவர் சொன்னாங்க, அந்த அம்மா, அவரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அவர் யார்? அவரே, அவர்தான் மெய்யான தேவன். அவர் விசுவாசம், ஏதோ ஒரு விதத்துல அந்த தேவன் அவர்களை சந்தித்து அந்த விசுவாசத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, பாருங்க, நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற நம்முடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:3. 2 ராஜாக்கள் 18:3. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 18:3 எடுங்க. என்ன செய்தானா? செம்மையானதை அவன் செய்தான். அல்லேலூயா. 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதே இதுல, ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். ஆகையால் தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எதனால இருந்தார்? அவரு செம்மையானதை செய்த அவனோடு கூட தேவன் இருந்தார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனம் 3, 4, 5 படிங்க. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மகன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனை சார்ந்து கொள்கிறவன், தேவனை நம்பி இருக்கிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யாரு? நமக்கு பலன் அளிக்கிறவர், நமக்கு அவர் லாபம் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த தேவன் அவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நீங்க பாத்தீங்கன்னா, அதான் சொல்றாரு இல்லையா, சங்கீதக்காரன் சொன்னார் இல்லையா 3ஆம் அதிகாரத்துல, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாக, நன்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தார போல உப்பு சப்பு இல்லாத
பாவ இன்பங்களுக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக நம்ம விற்று போடும் பொழுது அதற்கு அடிமைகளாயிருக்கிறோம். ஆனா நாம தேவனை விசுவாசித்து நம்பி அவருக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு அடிமைகளாயிருக்கிறோம். அவருக்கு அடிமைகளாய் இருக்கும் பொழுது அவர் அதை பார்க்கிறாரு. பார்த்து என்ன பண்றாரு? சங்கீதக்காரன் சொல்றா இல்லையா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் செய்வார். உன் வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஒரு இடத்துல போட்டிருக்குது, யோசேப்பின் இடத்துல, போத்திபார் தேவன் அவனோடு கூட இருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, உலகத்தார் பார்க்கிறான், உலகத்தார் பார்க்கிறான், தேவனை அறியாத போத்திபார் பார்க்கிறான். தேவன் அவனோடு இருப்பதை கண்டு, தேவன் காண்கிறவராய், உலகம் காணும் உன்னோடு கூட இருக்கிறத தேவன் உலகம், தேவன் உன்னோடு கூட இருப்பதை உலகம் காண வேண்டுகிற வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. உலகத்தார், பாவ மனிதர்கள் தேவன் உன்னோடு கூட இருப்பதை காணக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அது எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி வாழும் பொழுது துன்பங்களை அனுபவிச்சான். ஆனா உலகம் அவனை அடிமைப்படுத்த முடியவில்லை. தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. தானியேலை உயர்த்தினார், ஆபிரகாமை உயர்த்தினார், ஈசாக்கை உயர்த்தினார், யாக்கோபை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், பவுலை உயர்த்தினார், பேதுருவை உயர்த்தினார், நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ அதுக்காக தான் அந்த பரிசுத்த வாழ்க்கை, அதுக்காக தான் அந்த பரிசுத்த வாழ்வு, அதுக்காக தான் அந்த உப்பு சப்பில்லாத இன்பங்களை வெறுத்து, பாவ இன்பங்களை வெறுத்து, பவுலை மோசேவை குறித்து வேதம் சொல்லுது, பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து, அல்லேலூயா, பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து, உப்பு சப்பில்லாத இன்பங்கள், மாயையான இன்பங்கள் அப்படி வெறுத்து உண்மையாய் நீ தேவனுக்கு என்று செம்மையான இருதயத்தோடு வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்ன சொல்லுவாரு? இவனா இவளா எப்படி இப்படி மாறினாங்க? எப்படி உங்க வாழ்க்கை இப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சு? குடிகாரனா இருந்து தேவனை அறியாதனா, தேவனுடைய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து தேவனை அறியாதனா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தனா, இன்னைக்கு நான் தேவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சில பேர் பார்க்கறாங்க, இவன் எப்படி இப்படி மாறினா? அல்லேலூயா. சொல்றாரு, நீங்களோ ஆச்சரியமான ஒளி நடத்தில் அழைப்பித்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரிக ஆசாரிய கூட்டங்களாய் மாற்றக்கூடியவரா. அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்து நம்ம அழைத்து, அந்தகாரம் அது அந்தகாரமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. ஆனா உலகம் அதை கொண்டாடுது, மேன்மை பாராட்டுது, மனுஷர்களுக்குள்ள மேன்மையா எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அதனாலதான் சொல்ற, எந்த நிலைமை இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிருங்கள். அல்லேலூயா. அவர் யார் என்பதை அறிந்தவர்களாக, அவர் யார் என்பதை புரிந்தவர்களாக, உணர்வுள்ள இருதயத்தோடு, உற்சாகத்தோடு, மன மகிழ்ச்சியோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, அல்லேலூயா, நான் சொல்றேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. பயம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவருக்கு தெரியும் நான் அவரை தான் ஆராதிக்கிறேன் என்று. அல்லேலூயா. நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேரு மன மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு அப்படிப்பட்ட ஆராதனை செய்து நாம தேவனை பிரியப்படுத்துறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.